வச்சுருக்காங்க. அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸு, தினத்தந்தி, தினமலர், தினகரன், ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம்னு அப்படியே ரொட்டீனாக எல்லா புக்ஸும் படித்து தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி படித்து வளர்ந்தேன்னா இன்னைக்கு ப்ரெஸ்ஸு முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆடியன்ஸஸ், இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, வெற்றி பெற வச்ச ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் சார், ரவி சார், எங்கே சார், தேங்க்யூ சார். நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, பட் சும்மா பேசிடுறேன். நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில். எனக்கு என்னென்னா, இப்போது இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடித்தோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே, பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு என்கிட்ட, இங்கே பாருமா, நர்வஸ்லாம் ஆகாத, உனக்கு இந்த கதையை எவ்வளோ ஓகே பண்ணணுன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ஒரு ஓகே ஆகணும்னு இருக்குது, அப்போ தானே எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் பரவாயில்லையே, ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே ஆரம்பித்தது, கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியட் டெசிஷன், நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா, நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி ஷூட்டிங்லேருந்து இன்றைக்கி ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம். தேங்க்யூ சார். அண்ட் அனில் சார், தேங்க்யூ சார். எங்கே அந்த ஆங்க்ரி யங்மேனு தெரியல, பட்டு செம்ம சப்போர்ட்டு. அவர் படத்தில் இருக்கிற வைல்ட்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம், பட் ஹி வாஸ் அன்வேவரிங்லி சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ சார், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா, பிஆர் ப்ரோ, இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. 3 படம் ஹேட்ரிக்கு, அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது. நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் 3 தேர்ட் ஃபிலிம் விக்ட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படத்தை நம்பி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ரொம்ப டேராக ஒன்று சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீபா தான் இருப்பார். இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க, நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டயலாக் இருக்கும், உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவின் அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன். அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் தென் மமிதா. ஸோ மமிதா பற்றி நான் பேசணுன்னா, அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஹியூமர், ஒரு எமோஷன், இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் எங்கேயுமே பார்க்கல. அண்ட் ஷி ஹேஸ் தட் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ், இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், டூட் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பயுமே ஷி வாஸ் இன்டு த ஸ்கிரிப்ட்.
தட் ஐ ஹவ் நெவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.